சரியா? அப்ப நம்மட பிளான் வந்து தான் என்ன 2026 பேஜும் இருக்குது இல்ல, 27 பேஜும் இருக்குது இல்ல. அப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா 26க்கு யூனிட் 5 வரை ரிவிஷன் நடக்கும், யூனிட் 6ல இருந்து தியரி நடக்கும். 27க்கு யூனிட் 2 வரைக்கும் ரிவிஷன் நடக்கும், யூனிட் 3ல இருந்து தியரி நடக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜாயின் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இன்றைக்கு நாம இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம் சொன்னா, நீங்க இந்த ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, இதுல உங்களுக்கு உண்மையா 2 பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை சொன்னா, முதலாவது இந்த தியரி விஷயங்கள் கண்ணால் படிச்சிருப்பீங்க என்ன, மிச்சம் கண்ணால் படிச்சிருப்பீங்க. அப்ப மறந்து இருப்பீங்க இல்லையா? இன்னும் படிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்ன. சில ஸ்கூல்ல இன்னமும் 26 பேச்சுக்கு 4 யூனிட் முடியாத இதெல்லாம் இருக்கு. அப்ப ஒன்று, நீங்க ஏதாவது ஒரு யூனிட் டார்கெட் பண்ணி வந்துருப்பீங்க, இல்லையா மறந்து போய் வந்துடுவீங்க. கூடுதலானாக்கள் மறந்துட்டு இதான் ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட. சரியா? அப்ப பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. பிசிக்ஸ் ஒரு பிரச்சனை, பிசிக்ஸ்ன்றாலே ஒரு பிரச்சனை, கெமிஸ்ட்ரி ஒரு பிரச்சனை, பயாலஜி ஒரு பிரச்சனை. சரியா? அப்ப பிசிக்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு செல்ற விஷயம் விளங்காது. ஆனா விளங்கிட்டு என்னன்னா கடைசி வரையும் மறக்கிற அந்த கதையை இல்ல, ஐடியா வராத பிரச்சனை வேண்டாம். அப்ப அதுக்கு ஒரு தீர்வு வேற அறி. கெமிஸ்ட்ரின்னு சொன்னா அதுல அதுக்குண்டே ஒரு மொழி நடை கெமிஸ்ட்ரிக்கு. அப்ப அந்த கெமிஸ்ட்ரியில மொழி நடைய விளங்கிட்டோம்னாதான் கெமிஸ்ட்ரியில அப் ஆயிட்டு போகலாம். பயாலஜில என்ன பிரச்சனைடா, பயாலஜி செல்ற விஷயங்கள் பெரும்பாலான இடத்துல ஒரு தெளிவா ஒரு ஆள் சொல்லி தந்துட்டாருன்னா விளங்கிடும். பயாலஜி பெரும்பாலான உதாரணமா மொலிக்யூலரை தவிர, மொலிக்யூலர் பயாலஜியை தவிர மற்றபடி பெரும்பாலான இடங்கள்ல ஒரு ஆள் ஒரு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லி தந்துட்டாருந்தா ஒன் டைம்லயே கிளியரா விளங்கிடும். சரி? ஆனா பயாலஜி என்ன பிரச்சனைன்னு சொன்னா மறதி. பயாலஜில என்ன பிரச்சனைன்னு சொன்னா லோடு கூட. சரி? அப்ப அவ்வளவு விஷயமும் உனக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நீ படிக்கிற 2.5 வருஷம் ஃபுல்லா படிக்கிற எல்லா விஷயத்தில இருந்தும் சோதிப்பான். அந்த 50 கேள்வியுமே அவன் 50 செக்ஷன்ல இருந்தும் சோதிப்பான். குறிப்பிட்ட செக்ஷனை மட்டும் படிச்சுட்டு போய் இப்ப மார்க்ஸ் எடுக்கல. இந்த முறை நீங்க ஃபைனல் பேப்பரை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எஸ்ஏ உண்மைக்கும் லேசி. இந்த முறை 2025ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ பாட்டை பாத்தீங்கன்னா உண்மையா லேசி. ஆனா அந்த ஒவ்வொரு எஸ்ஏயும் என்ன தெரியும், ஏ பார்ட் பி பார்ட், ஏ பார்ட் பி பார்ட், ஏ பார்ட் பி பார்ட் கூட தெரியும். அப்ப இதுல என்ன நடக்கும்னு சொன்னா 5 எஸ்ஏ அல்லது 6 எஸ்ஏ என்று சொன்னா இந்த 6 எஸ்ஏ இப்ப ஏ பார்ட் பி பார்ட் சொல்லி உடையக்குள்ள 12 அல்லது 13 எஸ்ஏ வந்துச்சு, 13 செக்ஷன் வந்துச்சு. அப்ப நீ ஒரு எஸ்ஏ சொல்றான்னு சொன்னா 4 எஸ்ஏ செலக்ட் பண்றாங்கன்னா 4 இல்ல இன்னும் 8 சாப்டர்ல இருந்து விஷயம் எழுது. ஈஸி வந்தது ஈஸி, அது பிரச்சனை இல்லை. அப்ப கேள்வி கேட்கிற வீதத்தையும் கூட்டுறான். முன்னையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா எஸ்ஏ 5 அலகுகள் படிச்சுட்டு ஒரு புள்ள போய்கின்றா 2வது யூனிட்ல இருந்து ஒரு எஸ்சி, தாவரங்கள்ல இருந்து ஒரு எஸ்சி, 5வது யூனிட்ல இருந்து 2 ஏசி. அப்ப மொத்தமா ஒரு 4 ஏசி ஃபுல்லா தொடலாம், ஃபுல்லா செய்யலாம். இப்ப என்ன செய்யறானுன்னா 2024 இதே வேலை செஞ்சாங்க, 2025 இதே வேலை செஞ்சிருக்காங்க, 2018 இதே வேலை செஞ்சு. சரியா? அப்ப 2018 என்ன 5வது எஸ்ஐல 2வது யூனிட்டையும் போட்டாங்க, அன்னரம் 7வது யூனிட் இருந்து வரையும் போட்டான் ஹோல் சிலபஸ்ல. 2024 என்ன 2வது அலகையும் போட்டான், இப்ப இருக்கிற மொழிக்குள்ளதையும் போட்டான். 2025 என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2வது அலகு கெல்வி நோட்டத்தையும் போட்டுட்டு, அந்த 1வது எஸ்ஐல கெல்வி நோட்டத்தையும் போட்டுட்டு என்ன பங்கசிர சிறப்பியல்புகள் பொது சிறப்பியல்புகளையும் போட்டிருக்கான், டைவர்சிட்டி. அப்ப இப்ப இந்த 2வது யூனிட்ல இருந்து வர அந்த எஸ்ஐ என்று சொல்லி ஒன்று இல்லை, முழுமையா இருந்த மார்க்ஸ் எடுக்கக்கூடியதா இருந்தது, இப்ப இல்லை. சரி? அப்ப இனி நாம என்ன செய்யலாம், இதான் வரும்ன்றத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போய் படிச்சு மார்க்ஸ் எடுக்கல. அது அத போன வருஷம் சொல்லிட்டானல், இந்த வருஷம் சொல்லிட்டானல், இனி பேப்பர்ல மாற்றம் இல்லைன்றது என்ன அறிவிச்சிரி. சரி? அப்ப நீங்க அந்த 2வது யூனிட்ல இருந்து ஒரு எஸ்ஏ வரும்ன்ற எதிர்பார்ப்புல நீடிக்கப்படாது. சரி? அப்ப ஓவராலா பிள்ளைகள் இருந்து எல்லா விதமான பேப்பர் கஷ்டம் இல்லை, அது வேற கதை. ஆனா ஓவராலா நமக்கு எல்லாத்திலையும் அறிவிக்கணும்ன்றத
சோதிக்காமல். அடுத்து நான் எப்பயும் சொல்றதுதான், நாம செலக்ட் பண்ற ஒரு விஷயம் சிறுகுறிப்பு பிரிக்கணும். சிறுகுறிப்பு இருக்கணும். அங்க என்ன சிக்கல் வருது? இப்ப 10வது அலகுல இருந்து ஒரு பாட்டை போடுறானு. சரி, அப்ப இப்ப 10வது அலகு படிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் வந்து ஸ்ட்ரக்சர்ல போடுறானு, எம்சிக்யூல போடுறானு. முன்ன ஓல்ட் சிலபஸ்ல 2019 வரைக்கும் 10வது அலகுல இருந்து கேள்வி வரல, அப்ளைட் பயாலஜில இருந்து கேள்வி வரல. ஆனா இப்ப கேள்வி போடுறாங்க. அப்ப இப்ப வராதுன்ற இல்லைங்களா, எம்சிக்கு வருது, ஸ்ட்ரக்சர் வருது, எஸ்ஏலையும் ஒரு வருஷம் விட்டு சிறு குறிப்பு பாடல வருது. சரியா? அப்ப இவ்வளவுதான் வரும், இப்படித்தான் வரும்ன்ற அந்த கணிப்புல இருந்து பேப்பர் இப்ப விளைச்சு. சரி, அப்ப இதுக்கு நாம வழக்கம் போல எடுத்து வச்சு ரிசோர்ஸை தூக்கி வச்சு வாசிச்சு போட்டு அதை விளங்கிட்டு அப்படி சொல்றதோ, அல்லது ரிசோர்ஸை எடுத்து வச்சு சப்பி போட்டு பேப்பர் ஒன்றை துப்புறதோ மார்க்ஸை தராது. சரி, அப்ப நாம என்ன செய்ய போறோம்னா பயாலஜி ஒரு வித்தியாசமான வேலை எங்க படிக்க போறோம். எந்த அளவுக்கு சொன்னா, ஏதாவது ஒரு தலைப்பு உனக்கிட்ட சொன்னா அந்த தலைப்புல இருக்கிற எல்லா விஷயத்திலையும் ஒரு 80% ஆவது நீ விளங்கி வச்சிருப்ப. சரியா? அப்ப விளங்காம பாடமாக்க போனீங்கன்னு சொன்னாதான் பிரச்சனை. என்ன, விளங்காம ஒரு விஷயத்த பாடமாக்க போனீங்கன்னா தான் பிரச்சனை. ரிசோர்ஸ்ல பார்த்து 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 அதை வாசிச்சு 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 செய்யற பாடம் இல்ல பயாலஜி பாடம். முதலாவது இதை விளங்கிக்க. நீங்க அப்படி இப்ப நான் சொல்ற மாதிரி பயாலஜி ஒரு லேசான பாடமா இருந்தா என்ன நடக்கும்ன்றது ஆகும். அப்படி பயாலஜி ஒரு லேசான பாடமா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. ஏவார பெர்சன்டேஜ் மிச்சம் குறைஞ்ச ஒரு பாடம் தான் அது பயாலஜி. நீங்க வேணும்டா 2019 இருந்து இயர் வைஸா சப்ஜெக்ட் வைஸா பெர்சன்டேஜ் வெளியிடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் ரிசல்ட்ஸ் வந்தது ப்ரோ. அந்த ரிசல்ட்ஸ் வந்தது ப்ரோ வெளியிடறதுல போய் பார்த்து பாருங்க. பிசிக்ஸ்ல ஒரு 4% ஏ வந்திருக்கும், கெமிஸ்ட்ரியில 8க்கு மேல ஏ வந்திருக்கும், பயாலஜில 4 விட குறைவான பெர்சன்டேஜ் தான் ஏ வந்திருக்கும். இப்ப நீங்க சொல்லலாம் பயாலஜி எழுதுற பிள்ளைகள் குறையுண்டு, பெர்சன்டேஜ் பாக்குற எப்படி? 100க்கு எழுதினத்துல நான் பாக்குறேன். சரியா? அப்ப ஏ வார வீதம் குறைஞ்ச ஒரு பாடம் நம்மளோட பாடம். அதுக்காண்டி கஷ்டமான பாடம் நான் சொல்லல. இந்த கஷ்டம் என்னண்டா லோடும், அது அவ்வளவு தெரியா அமைச்சுக்கிறேன். லோடும் அது அவ்வளவு தெரியா அமைச்சுக்கிறேன். ஒரு பெல்ட் இல்லாத ட்ரௌசர் மாதிரி தான் நம்மளோட பயாலஜி பாடம். பெல்ட் இல்லாத ட்ரௌசரை போட்டுட்டு போய் நம்மளோட பாட்டுக்கு அங்காலஞ்சல பிறாக்கு பார்த்து நிப்போமா? இல்ல தானே, மானம் பேச்சிருக்கு. பிடிச்சிக்க நேரம் விட்டம் சொன்னாலும் மானம் பேச்சிருக்கு. அப்ப பயாலஜியை நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல இக்னோர் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது உங்களை ஒரு கட்டத்தில் இக்னோர் பண்ண தொடங்கும். அப்ப அது தொடங்கி சிந்திச்சுன்னா மறாத சமாளிக்கிறது கடும் கஷ்டமா போயிட்டு. ஏன்னா லோடான பாடம். நீ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உன் ஃபைனல் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் என்னென்ன எல்லாம் படிச்சியோ அவ்வளவும் உண்ட மண்டைக்குள்ள இருந்தியா இல்லைங்க? அவ்வளவு விஷயம் உண்ட தலைக்குள்ள இருந்தியா? அப்ப இது முதலாவது விளங்கிக்கங்க, பாடம் லேசி, ஏ எடுக்கிறதுக்கு லேசி. இது நான் இந்த 5 வருஷமா படிப்பிக்கிற இடத்துல இருந்து சொல்றேன். நான் கேட்கிறவன் அதை கேட்டுட்டு உருப்பட்டு விலையை பேசிடுறான். கேட்காத ஆட்கள் தான் மாட்டிக்கிற. சரியா? யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. சரி, அப்ப ஒரு விஷயத்த நல்லா விளைவிக்கங்க மகால். பயாலஜி பாடம் லேசி, நான் இல்லைன்றே சொல்லல. சொல்லி தரக்குள்ள ஒரு ஆள் கிளியரா சொல்லி தந்து, அவரு தெளிவா சொல்லி தரணும் முதலாளி. அதை கிளியரா சொல்லி தந்துட்டா இருந்தேன்னா அல்லகாவலங்க. ஆனா எங்க பிரச்சனை வரும்டா, ஏன் எடுக்கிற இடத்தான் பிரச்சனை வரும். அவ்வளவுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நாம நம்மட கிளாஸ்ல முதலாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பேசிக்கான விஷயம் விளங்கணும். ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கின்றேனும் விளங்கணும். தனியே வெறுமன பாடமாக்கி வச்சா கடைசி வரை முன்னால் என்ன அந்த இடத்த அடையலாம். அப்ப பயாலஜி நாம விளங்க போறோம். முதலாவது இடத்துல நாம ஒரு விஷயத்த மாத்திரம் அடுத்து பயாலஜி பாடமாக்குற விஷயம் இல்ல, என்னலாம் விளங்கலாம். அதுக்காண்டி 100% அஞ்சல் இல்லை. பயாலஜில ஒரு 20% என்ன இருக்கு, பாடமாக்கத்தான் வேணும்ன்ற கட்டம் இருக்கு. ஆனா அதை கூட நாம் என்ன செய்யப்படும்னா மறக்காத மாதிரி எப்படி பாடமாக்கலாம். மறக்காத மாதிரி
எப்படி பாடமாக்கலாம் சொல்ற அந்த வேலை தான் நம்ம கிளாஸ் ஃபுல்லாவே போகுது. சரி, அப்ப பயாலஜியை பாடமாக்குறன்ற மைண்ட் செட்ல இருந்து முதல் வெளியே வாங்க. அதுக்கு பிறகுதான் பயாலஜியில சரியான சூட்சமங்களை பிடிக்கலாம். சில சொல்லுகள்ல வச்சுட்டுருவான் பிரச்சனை. இப்ப நம்ம கேள்வி எல்லாம் செய்யக்குள்ள விளங்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி சொல்லுல வச்சுட்டுவான். நீ கிடந்து ராவாப்பால படிச்ச தியரி ஒன்றாரிக்கும், அவன் கேட்ட கேள்வி ஒன்றாரிக்கும். என்ன அதெல்லாம் இப்ப கேள்விகள் செய்யக்குள்ள அவங்களுக்கு விளங்கும். அப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ரிவிஷன்ல சரியா கேள்விதான் செய்ய போறோம். தியரியை ஃபுல்லா நான் ஒரு விளங்கப்படுத்துவேன் கிளியரா. அடுத்தது அதுல வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்வோம். அடுத்தது அதுல வந்திருக்கக்கூடிய முக்கியமான முதல் கேள்விகள் செய்வோம். இப்படித்தான் இருக்க போகுது ரிவிஷன். அப்ப இதுக்குரிய மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு கிட்டதுல இந்த வார சனிக்கிழமை, நாளைக்கு கிடைக்காது, வார சனிக்கிழமை கிடையில உங்களுக்கு அதுக்குரிய அந்தந்த யூனிட்டுக்குரிய மெட்டீரியல் எல்லாம் இன்ஷால்லா கிடைக்கும். சரி, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் செல்லு கேட்கணும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் செல்லு கேட்கணும். என்ன செல்லு கேட்கணும்? என்ன செய்யணும்? கிளாஸ்ல இந்த பயாலஜி ரீதியா நான் உன்னை என்னெல்லாம் செய்ய சொல்றேனோ நீ அதை செய்யணும். 3 பாடத்திலையும் நீங்க படிக்கதான் வேணும். 3 பாடத்தையும் நீங்க ஏற்கதான் வேணும். பயாலஜில என்னென்ன வேலைகளை சொல்றோமோ நீங்க அதை கேட்கணும். முதலாளி கேட்கலன்னு சொன்னா இது டேஞ்சரான பாடம். கொண்டு வந்து எங்க நான் ஒருத்தர் இறுக்கி விட்டுரும். எந்த அளவுக்கு சொன்னா இனி அதை நாம துறக்க இயலான்ற அளவுக்கு இறுக்கி விட்டுரும். சரி, அப்ப நான் பயங்காட்டுல முதல்ல இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிக்குவோம். சரியா? சரி, சின்ன விஷயங்கள் எல்லாம் மண்டைக்கு ஏறிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் ஒன்று போடுங்க. அப்ப பாப்போம் உசுரோட இருக்கீங்களா எல்லாரும் பாப்போம். சிலாக்கள் என்ன இருந்ததுன்னா ரெக்கார்டிங் தருவாரு தானே சொல்லி போட்டு கொச்சிக்கு அறிகிறதுக்கு, வெங்காயம் அறிகிறதுக்கு, சுத்தி திரியறதுக்கு, டிப்பி வாங்குறதுக்கு எல்லாம் போய் திரியுங்க. என்ன போடுங்க. ஒரு 3 பேர் உசுரோட இருக்கிறாப்ல. சரி, அப்ப எல்லாரும் தங்க எடுத்துருக்கீங்க. சரியா மகால்? சரி, அடுத்தது இப்ப நீங்க இதுக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, இப்ப வந்திருக்கீங்கன்னு சொன்னா இதுல நோக்கம் நான் என்ன பிரச்சனையா இருக்கும்? மறதி. அப்ப அதுக்குரிய தீர்வை தான் நாம இதுல பார்க்க போறோம். ஒன்று விளங்கப்புறம், 2வது பாடமாக்கத்தான் வேணுன்ற இடம் வரும். என்ன இப்ப பயாலஜி விளங்கலாம் 8வது அழகை விளங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அது போய் 8வது அழகுல விளங்குறதுக்கெல்லாம் இல்லை. ஆனா அதுலயும் எப்படி மறக்காம இந்த விஷயங்களை படிக்கிறேன், அதுலயும் மறக்காம இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்லி அது சார்பான விஷயங்களையும் அதுக்குள்ள பார்த்துட்டு தான் போறோம். சரி, அப்ப இதுல நான் உங்களுக்கு மேக்சிமம் சிம்பிளைஸ் பண்ணி எந்த அளவுக்கு விளங்கப்படுத்தலுமோ அந்த அளவுக்கு அதை விளங்கப்படுத்தி ஒரு மீடியம் ஸ்பீட்ல கொண்டுட்டு போகிறோம். ஏன்னா 5வது யூனிட் வரைக்கும் தரோவா இருந்துச்சுன்னு சொன்னா இப்பயும் சொல்றேன் உங்களாலே எடுக்க. சரி, ஆனா ஒரு சில மிஸ்டேக் மனிதன்ற ரீதியில வரும் தானே. அப்ப சப்போர்ட்டுக்காக படிக்க போற பாடம் தான் பின்னுக்கு இருக்கிற பாடங்கள். அதுல போய் அடி ஒன்று விழுந்துருச்சுனே. அந்த 4 என்ற இடத்துல இப்ப 3.5 எஸ்சியா மாறுதி. பெரிய அடி இல்லாட்டியும் அது ஒரு அடி. சரியா? சரி, இந்த விஷயங்களை விளங்கி எடுத்துக்கோங்க. பயாலஜிய நாம பாடமாக்குறது இல்லைன்ற முடிவுக்கு மைண்ட் செட்டுக்கு முதலாக வாங்க. சரி, பாடமாக்கினா தானே மறக்கும். நான் பாடமாக்க மாட்டேன். எப்படி மறக்காருன்னு என்ன நான் பாடமாக்கினா தானடா நீ மறக்காய். நான் தான் பாடமே ஆக்க மாட்டேனே. அப்படி ஒரு இடத்துக்கு வாங்க. சரியா? பாடமாக்கினா தான் மறப்பாரு. நான் பாடமாக்க மாட்டேன். சரியா மக்கா? அப்ப யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் நாம என்ன செய்ய போறோம்? ரிவிஷன் தான் செய்ய போறோம். ரிவிஷன் நீங்க ஒன்றுமே
முதல் தரம் ஒரு புள்ள இதை படிக்கிறதுக்குள்ள எந்த அளவுக்கு செல்லணுமோ அந்த அளவுக்கு விளக்கமா தான் கதைக்கப்படுது. சரி, என்ன இந்த நோட்ஸ் தாரது, அடுத்தது அந்த ஸ்லோ டவுன் ஆக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்காது, அவ்வளவு. சரியா? சரி, அப்ப யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்குமான ரிவிஷன் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஏன் சொன்னா, ஏன் நான் எவ்வளவு விஷயத்துல ஏன் இந்த 8ஆம் மாசம் 26 ஆக்களுக்கு எக்ஸாம், அப்ப அப்படி இருந்தும் நான் ஏன் இதை செய்வோம் சொல்ற முடிவுக்கு வந்தேன்னா, இந்த 5 யூனிட்டுமே என்ன செய்யுதுன்னு ஒரு 75 மார்க்ஸ் கவர் பண்ணு. இப்ப கொஞ்சம் சிக்கல் ஒன்று வந்திருக்கேன். அந்த எஸ்ஏல அவன் நேரானா சம்டைம் மொழிக்குள்ளர போடுறான். என்ன சம்டைம்னா 24 ஒருக்கா போட்டிருக்கான், 25ல டைவர்சிட்டி வந்துட்டு. அப்ப அதை செல்லிக்கு எல்லாமே இருக்கு. என்னன்னு நீ அடுத்து என்ன செய்வான்? சரி, எப்படியோ ஒரு 70 மார்க் ஷீட் எடுக்கலாம். சுவர் எந்த கதையும் இல்லை. 3.5 எஸ்ஏயாவது வரும். 3 இல்ல 4 இல்லாட்டியும் 3.5 எஸ்ஏயாவது வரும். 33, 34, 35 பிளஸ்ல எம்சிக்கு சுவரா வரும். அதே மாதிரி 3 அல்லது 3.5 ஸ்ட்ரக்சர், என்ன 3 ஸ்ட்ரக்சர் ஆவது முதல் 5 யூனிட்ல இருந்து வந்தே ஆகும். சரியா? அப்ப சுவரா 70 மார்க்ஸ் இதுக்குள்ளதான் தங்கிரி. இதுக்குள்ளதான் சுவரா தங்கிரி. நீங்க 2019 இருந்து 2024 வரைக்கும் 25 வரைக்கும் 25 வரைக்கும் நடந்த எந்த பேப்பர் நான் எடுத்து நீங்க மார்க்ஸை போட்டு செக் பண்ணி பாருங்க. 70க்கு குறைஞ்சா நீங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏன் சார் நீங்க போய் ஏஜென்ட்? சரியா? 70க்கு குறையாத மார்க்ஸ் சுவரா இருக்கு. அப்ப இப்படியான ஒரு செக்ஷன்ல பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற டைம்ல அதை விட்டுட்டு நம்ம தியரியை தொடங்குறையா போட்டுதான் இதுல இருந்து தொடங்கும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நீங்களும் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா இதுல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அது மட்டும் ஷுவர். அப்ப நாம இவரை இந்த கேம் முடிஞ்சிடும் பாப்பமே, ட்ரை பண்ணுவோம். இவரை பொறுத்த வரைக்கும் இவர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி வரும். இவ்வளவுதான் இவரோட முக்கியத்துவம் சொல்றது, இவ்வளவுதான். அப்ப யூனிட் 1 சொல்றது உண்மையிலேயே ஒரு யூனிட் கிடையாது, ஏதாவது ரெசமரி. அப்ப ஏன் அதை வச்சிருக்கான்னு சொன்னா, நீ ஒட்டுமொத்தமான பயாலஜில இன்னையெல்லாம் படிக்க போறாய் என்று சொல்றதுக்குரிய ஒரு சமரைசேஷன் தான். இப்ப இந்த விஷயம் இனி வரப்போகுது, இதுல அணி படிக்க போறாய். உயிரியலை கற்பதன் நோக்கம் அல்லது உயிரியலின் அறிமுகம் தானே, இன்ட்ரடக்ஷன். அப்ப இது ஒரு யூனிட் டே இல்ல மகா, நீங்க படிச்சிருப்பீங்க. 27 இருந்தாலும் சரி, 26 இருந்தாலும் சரி, நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இதோட விளக்கம். சரியா? அப்ப இவர் ஒரு அழகே இல்லை, இவர்ல விஷயம் ஒன்றும் இல்லை, இவரை வச்சுட்டு காலத்தை விளக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. சரி, யூனிட் 2ல இருந்து விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். நீங்க இந்த முறை 25 பேப்பரை வேணும்னு நான் போய் செக் பண்ணி பாருங்க. யூனிட் 2ல இருந்து மட்டுமே யூனிட் 2ல இருந்து மட்டுமே 9 எம்சிக்கு வந்துருக்கு. சரியா? அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, 50ல 10 கிட்டத்தட்ட அண்ணல வாடன் 50ல 10, ஒரு 20%. 50 எம்சிக்குள்ள 10 ஒரு 20%. அப்ப இந்த சாப்டர் கிளியர் இல்லாம இருந்தா என்ன கருத்துன்னு சொல்லுங்க. 20 மார்க்ஸ் எடுக்க மாட்டீங்க என்று கருத்தா, இல்ல ஏன் வராது என்று கருத்தா? என்ன அதுல கருத்தை தான். 20 மார்க்ஸை விட்டுட்டீங்கன்னா எப்படி அங்காலேயே எடுக்குது? 80க்கு 80 எடுத்துடுவோமா சுவரா? மிஸ்டேக் விடுவோம். அப்ப 2வது அழகை நீ கிளியர் பண்ணலன்னா நிறைய சான்ஸ் இருக்கு. என்னது? ஏ மிஸ் பண்றது. நம்ம இங்க ஏ எடுக்கிறதுக்காக படிக்கல, அதை முதல்ல நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்மளோட டார்கெட் எல்லாம் 90+ அப் பண்ணணும். 90+ அப் பண்ணணும்னா மறக்கப்படாண்டா பாடமாக்கப்படா. அப்ப அதை நோக்கி தானே நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அர்த்தப்படுறோம். சரி, அடுத்து வாங்க. யூனிட் 3 என்ன, அதாவது டைவர்சிட்டி. டைவர்சிட்டில இருந்து பாத்தீங்கன்னா இதுல குறையாம ஒரு 6 எம்சிக்யூ ஆகுது வரும், அல்லது ஒரு 5 அந்த ரேஞ்சில எம்சிக்யூ வரும். சரி, அப்ப இவரும் ஒரு
கணிசமான அளவு புள்ளியை தரக்கூடிய ஒரு ஆள். இவரும் ஒரு கணிசமான அளவு புள்ளியை தரக்கூடிய ஒரு ஆள். சரியா? அப்ப அதையும் டெய்லா இவர்லயும் ஒரு 4 எம்சிக்கு குறைஞ்சே வரும். இவர்லயும் ஒரு 16, 17, 18 அந்த ரேஞ்சில எம்சிக்கு வரும். ஓவராலா 50 எம்சிக்கு. அப்ப இதுல நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 30, 36 எம்சிக்கு கிட்ட வந்துடும். என்ன? அப்ப மகால் யோசிச்சு பாருங்க, இந்த 5 அலகுல இருந்தும் என்னால 33 பிளஸ் எம்சிக்கு கேளும். இந்த 5 அலகுல இருந்தும் என்னால 33 பிளஸ் எம்சிக்கு சரி எடுக்க கேளும் சொன்னா நான் இது எந்த அளவுக்கு போமா வச்சிருக்கேன் இல்லைங்களா? இதை நான் எந்த அளவுக்கு போமா வச்சிருக்கேன். அப்ப இதை சும்மா வெறுமனையே பார்த்துட்டு இதை கடந்து போய் இதுல விளக்கம் இல்லாம இதை தெளிவில்லாம கொண்டுட்டு போய் 6, 7வது அலகுகள்ல இருந்து ஒரு 15 அல்லது 16 எம்சிக்கு அமரப்போகுது. 6ல இருந்து 10 வரைக்கும். என்ன? அப்ப இது மிக முக்கியமான அலகுகள். உண்ட ஏ தீர்மானிக்க போகுது. அப்ப இதை நாம மெயினா போக்கஸ் பண்ணி இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி விளங்கணும், அதை எப்படி படிக்கணும்ன்றதை டார்கெட் பண்ணிதான் நம்ம கிளாஸ் செய்யறோம். அப்ப எந்த பிளான் வந்து என்னச்சுன்னா ஒரு 2 மாசத்துக்கு நம்மளோட இந்த வேல கொண்டுட்டு போய் இந்த ரிவிஷன் தானே. அப்ப குறிக்காது முடியுமாக இருந்தா நம்ம தொடர்ச்சி 6வது அலகு தொடங்கி கொண்டுட்டு போகலாம். இடையில 2வது அலகுல இருந்து 27 பெச்சாக்களுக்கு மற்ற கிளாஸை நாம எடுத்துட்டு போவோம், டைவர்சிட்டி கிளாஸ். இல்ல 2 மாசம் போயும் இது முடியாதுன்ற கட்டம் வருந்தா நாம தொடர்ச்சி அந்த ரிவிஷனையும் செஞ்சுக்கிட்டு தியரி யூனிட் 6க்குரிய தியரியை நாம ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போவோம். சரி, இதுதான் பிளான். ஏன்னு சொன்னா நமக்கு 8ஆம் மாசம் எக்ஸாம் விளையாடையில வச்சுட்டு. சரி, அப்ப மக்கால் முதல் என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த விளங்குங்க. எந்த அளவுக்கு இந்த முதல் 5 அலகுகளும் முக்கியம்ன்றது விளங்குங்க. எஸ்ஏல இன்னொரு மாற்றம் வந்துருக்கு. அதாவது இப்ப நீ 4 எஸ்ஏ சூறா செய்யலாம் இருந்த இடம் இப்ப ஒரு 3 எஸ்ஏ தான் செய்யலாம் இடத்துக்கு வந்துருக்கு. சரி, அப்ப நீ மாத்திரல அறிவிச்சிருக்கானே. அப்ப நாம அதை யோசிக்கிறதே இல்லை. அப்போ டைவர்சிட்டிக்குள்ள இருந்து வந்துட்டுன்னா ஓகே, ஏன் 5 அலகுல இருந்து 4 எஸ்ஏ இல்லாம மொலிக்யூலர்ல இருந்து வருதுன்னு சொல்ல போலாம், அது 3 அறையாம இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்ன்றத கிளியரா சொல்லிட்டேன். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். முதலாவது என்னன்னா பயாலஜி பாடமாக்குற சொல்ற அந்த மைண்ட்ல இருந்து வெளியே வந்துருங்க. சரியா? 2வது என்ன செய்ய போறோம் சொன்னா நான் செல்ற வேலைகளை நான் செல்ற விதத்துல படிச்சுக்கங்க. இவ்வளவுதான் சிம்பிளா. தூக்கி இல்ல நம்மளோட டார்கெட் 90 பிளஸ். சரியா? நம்மளோட டார்கெட் வந்து இல்ல, அதை மறந்துருக்க. வானம் நான் 90 பிளஸ்ல எடுக்கணும். அதுக்குரிய வழிகாட்டுதல நான் காட்டுறேன். நீங்க ஃபாலோ பண்ணு. குறிப்பா உங்கள்ட்ட இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். சரியா? யாருகிட்ட படிச்சும் நாமே எடுக்கலாம். யாருக்கிட்ட படிச்சும் நாமே எடுக்கலாம். யாரு எப்படி படிப்பிச்சு நம்மளையே எடுக்க வைக்க முடியாது. ஏன்னு சொல்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் தனிப்பட்ட முயற்சி. சரி, என்னால உன்னை வழிகாட்டத்தான் ஏழுமே தவிர அதை ஃபாலோ பண்ண வேண்டியது நீதான். சரி, ஆனா அந்த வழிகாட்டல் சரியா இருக்கின்றதா எந்த கருத்து வருது அவ்வளோ. சரி, ஒரு 90ல பயாலஜில நீ செய்யணும்டா என்ன செய்யணும் மட்டும்தான் நாம செல்ல போறோம். அதுக்குரிய வழியைத்தான் நான் காட்டப்படுறேன். என் சார்பா அதை உனக்கு கிளியரா செல்ல போறேன். நீதான் அதை செய்யணும். இரவா பகலா நித்திர முழிக்கணும் நீதான். பாஸ் பேப்பர் அவ்வளோத்தையும் செய்யணும் நீதான். தியரி அவ்வளோத்தையும் விளங்கி இருக்கணும் நீதான். இதெல்லாம் நீதான் இதை செய்யணும். இதை எப்படி செய்யணும், இதுல உனக்கு என்ன பிரச்சனை வரும், இந்த செக்ஷன் வந்தா அதுல என்னத்தை கேட்டுக்கிட்டே இருப்பான். நொதியம்ன்ற ஒரு கேள்வி வந்தா அதுல என்ன சுவர் ஆയിരിக்கும், அதை சொல்லி தருவேன். அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று வரும். சரியா? அப்ப இதைத்தான் நம்ம இதுக்குள்ள பார்க்க போறோம். இது உங்களுக்கு சக்சஸ் ஆகும்ன்ற சொல்ற அந்த நம்பிக்கை 100% இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அந்த அந்த கஷ்டப்பட நீங்க தயார்ந்தால் என்ன வழிகாட்டுறதுன்னா அந்த சரி நான் கஷ்டப்பட மாட்டேன். நான் ராவாப்பா எல்லாம் முடிச்சுட்டு இருந்து படிக்க மாட்டேன். எனக்கு இது இல்லை.
யாருக்கு தேவை? உனக்கு தான் தேவை. நீ தான் இரவு அப்போதெல்லாம் கண் முழிச்சிருந்து படிக்கணும். சரியா? சரி, விளங்கி இருக்கும். இதுக்கு மேலே நீ இதை பத்தி கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி. அப்ப ஒரு 70 மார்க்ஸுக்குரிய செக்ஷன் நம்மட முதல் 5 அலகுகளும் சொன்னா அது உனக்கு பிங்கர் டிப்ல இருக்கணும். என்ன கேட்டாலும் சும்மா சர சர சரன்னு சொல்லி வாரி வழங்கணும். அது என்ன அள்ளி கொட்டணும் அருவியா. சரி. அப்ப நாம இனி ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன. வெரி பேசிக்ல இருந்து தொடங்குறது. அப்ப உங்களுக்கு விளங்கிருக்கணும். இந்த டைம்லயே நான் முதலாவது யூனிட்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து பார்க்க போறேன் என்னன்னு. பயாலஜிய ஒரு ஓயில் எழுதிட்டு வந்த பிள்ளைக்கு எப்படி படிப்பிக்கிறையோ அதே ஃப்ளோ தான் கொண்டு போகணும். அப்ப நீங்க ஏற்கனவே மிஸ் பண்ணிக்கலாம், லேட் ஆகி ஜாயின் பண்ணிக்கலாம், எவ்வளவு பிரச்சனை தெரியும். எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நீங்க இதையும் தவற விட்டு கொண்டு அதுக்கப்புறம் இன்னும் காலம் போய்த்துன்னு சொல்லி வருந்தாமே செல்லவுக்குள்ளே இதை ஒழுங்கா ஒழுங்கா ஃப்ளோ பண்ணிட்டு போய்த்துருங்க. கடைசி சான்ஸ் நினைச்சுக்கோங்க. சரி, யூனிட் 1 என்ன என்னது ஒரு ஆள் கேட்டிருக்கீ என்ன ஃபார்மா சார் கிளாஸுக்கு எப்படி ஜாயின் பண்றது? நம்மட டெலிகிராம்ல எல்லாம் இருக்கீங்களா? என் நம்பருக்கு நீங்க அட்மின் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டுருங்க. அது சம்பந்தமான கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வரும். என்ன சரி, டவுட்ஸ் இந்த வேற நேரம் கேளுங்க மகா. அப்ப அழகு ஒன்றுல இது இப்பயே சொல்லிடுறேன் பாருங்களா. இதுல ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு கேள்வி வரும். அதாவது 2.5 மார்க்ஸ் 100க்கு இல்லை. 2.5 நான் சொல்றது ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100. அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வர 100ல தான் இவருக்கு 2.5 மார்க்ஸ் அல்லது மிஞ்சி மிஞ்சி போனா 5 மார்க்ஸ். அப்ப இது ஒவ்வொன்றும் 20 பிரியும். ஏன் 1000க்கு பாப்பானல்ல. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100, 4 ஸ்ட்ரக்சருக்கும் 400, ஒரு எஸ்ஐக்கு 150, 4 எஸ்ஐக்கும் 600. அப்ப மொத்தமா 1000. அந்த 1000த்தை திரும்ப 50 ஆக்கணும். அப்ப 20 பிரிப்பான். அப்ப உண்ட இந்த மார்க்ஸ் என்ன போகுதுன்னு சொல்லு, 20ஆல பிரிய போகுது. சரியா? ஆகவே இத பிரிச்சிங் சொன்னா 5 பிரிச்சிங் சொன்னாலே 0.25 வரும். 5 பிரிச்சிங் சொன்னாலே அப்ப 2.5 பிரிச்சிங் என்னன்னா என்ன? அப்ப 0.125 தான் இந்த முதலாவது அலகுட மார்க்ஸ் ரீதியான முக்கியத்துவம். இவ்வளவுத்துக்குத்தான் கேள்வி. சரியா? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை விளங்கிங்க. முதலாவது அலகுன்றது ஒரு தனிப்பட்ட அலகு கிடையாது. அது பயாலஜில ஒட்டுமொத்தமான ஒரு சமரியல். சரியா? சரி, சவுண்ட் கிளியரா இருக்கு எல்லாருக்கும்? சரியா? அப்ப இதுல என்ன செல்வானு சொன்னா சும்மா இப்ப உண்மையா இதை நாம ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டா இது தேவையில்லாத. ஆனா அப்படி இருக்கப்படா. நீ ஃபர்ஸ்டா ஒரு ஓலோல முடிச்சுட்டு ஏலோலுக்கு வார டைம்ல இருந்து உனக்கு என்னெல்லாம் செல்லப்படுதோ அவ்வளவு சில என்ன. அப்ப அது அந்த நோக்கத்துக்காக தான் தொடங்கினேன் பயாலஜில. என்னது? உயிரியலை கற்பதன் நோக்கம். சரியா மக்கள்? உயிரியலை
கற்பதன் நோக்கம். இதானே கேட்டிருக்கான். இதுதானே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போறோம். அப்ப உயிர் என்றால் என்ன? இப்ப இதுல பாத்தீங்கன்னா உயிர் என்று சொன்னா என்ன என்று சொல்றதுக்கான விளக்கம் இது வரைக்கும் இல்லை. இப்ப சில கேள்விகள்ல கேட்டிருப்பான் உயிர் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டு அவன் அதுக்கு ஒரு விடையும் கொடுத்திருப்பான். சரியா? சரிங்களா மக்கள்? கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. வீடியோ கவரேஜா கிளியரா இருக்கான்னு பாருங்க. செக் பண்ணுங்க மக்கள். பாப்போம். ஓகே தான் என்ன? சரி சரி சரி. அப்ப பாருங்க. அப்ப உயிரில கற்பதன் நோக்கம் அந்த அழகுல இதுல ஒன்றுமில்லை. இதுல ஹைகிறது. அப்ப நான் நீ அதை விட்டுட்டு போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் தொடங்கிருக்கேன். இதுல பார்த்தாலே உனக்கு விளங்கும். 100ல மொத்த 100ல 0.125 அல்லது 0.25 அவ்வளவுதான் அதுல முக்கியம். சரியா? மார்க்ஸ். அப்ப இது ஒரு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சிருக்கானே. அப்ப உயிரிலை கற்பதன் நோக்கம் சொன்னா முதலாவது உயிர்ண்டா என்ன என்று சொல்லி கேட்டுருவோம். அப்ப உயிர்ண்டா என்ன என்று சொல்லி கேட்கிற கேள்விக்குரிய பதில் இது வரைக்கும் இல்லை. உயிர்ண்டா என்ன கிடைக்கிறீங்க இல்லையா? சரியா? ஆனா சில பேப்பர்கள்ல மொக்கு பேப்பர்கள் வரும். அதுல உயிர் என்றால் என்னன்னு கேட்டு அதுக்கு அவனே ஒரு டெபினிஷனையும் கொடுத்து வச்சிருப்பான். இதுவரையும் சயின்டிஸ்ட் கொடுக்காத டெபினிஷன் அவன் கொடுத்து வச்சிருப்பான். சரியா? அப்ப அதுக்கு நான் ஒண்ணும் செய்யலாம். ஃபைனல்ல உனக்கு உயிர் என்றால் என்னன்ற ஒரு கேள்வி ஒன்று வரப்போறது இல்லை. சரியா? ஆனா நாம உயிரை விளங்கலாம். நான் என்ன தானே உயிரை விளங்கலாம். எப்படி இருந்துச்சுன்னா சிம்பிளா சொல்றேன். இதை வச்சுக்கீங்க. இத ஒரு ஃபார்முலா வச்சுக்கீங்க. உயிர்ண்டா என்ன? சரியா? சரி பாருங்க. ரெண்டா பிரிங்க. நான் சொல்ற மாதிரி உயிரை ரெண்டா ஒன்று நெட்வொர்க் மாதிரியானா சரியா? ஒன்று நம்ம போனுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க் மாதிரியானா இன்னொன்று நம்ம போனுக்குள்ள இருக்கிற பேட்டரி மாதிரியானா. சரியா? ஒன்று நம்ம போன்ட நெட்வொர்க் மாதிரியான உயிர், இன்னொன்று நம்ம போன்ட பேட்டரி மாதிரியான உயிர். இது ரெண்டுமே நமக்கு தான் இருக்கு. இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. நெட்வொர்க் இல்லாட்டியும் நாம அதுல இருக்கிற எப்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன? நெட்வொர்க் இல்லாட்டியும் அதுல இருக்கிற எப்ஸை யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் இருந்தா தான் சில விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஆனா பேட்டரி இல்லாம போனை யூஸ் பண்ணலாம். சார்ஜ் இல்லாம பேட்டரி இல்லாம போன் என்ன யூஸ் பண்ணவே இல்லை. அப்படிதான் உயிர். இப்ப சில ஆட்களுக்கு சுய புத்தி இருக்கும். நெட்வொர்க் நம்மளா யோசிச்சு முடிவெடுப்போம். நம்மளா யோசிச்சு சில விஷயங்கள்ல இறங்குவோம், ட்ரை பண்ணுவோம், பிழை விடுவோம், படிச்சுக்குவோம். இது சமீபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி, கழிவற்ற தொகுதி, இனப்பெருக்க தொகுதி. இத நல்லா பார்த்து பாருங்க. சித்த சுயாதீனம் இல்லாத ஆட்கள்ல கூட, அதாவது அவங்களா யோசிச்சு முடிவெடுத்து நடக்க இயலாத ஆட்கள் இருப்ப, மென்டலி இல்ல சுதிக்கிறார்கள், மனநிலை குழப்பகிறார்கள். இவர்களுக்கு கூட இந்த விஷயம் நடக்கும். சாப்பிடுவாங்க, கழிவு வெளியாகும், சுவாசம் நடக்கும். இது நடந்துதான். அவ இவ்வளவுதான் செல்லலாமே தவிர உயிர் என்னென்று சொல்லி செல்ல இதை விளங்க. சரியா? அப்ப உயிர் என்று சொன்னா என்ன என்று சொல்லி செல்ல இயலாது, கரெக்டா சொல்லி செல்ல இயலாது. ஆனா உயிர் இப்படித்தான் நடத்தைகளை காட்டுது. சரி? ஒன்று இந்த நெட்வொர்க் மாதிரியான உயிர், இன்னொன்று இந்த வெற்றி மாதிரியான உயிர். ரெண்டுமே இருக்கும் ஒரு ஆள்கிட்ட. சில ஆட்கள்கிட்ட இந்த விஷயம் இருக்காது. சரியா? சரி. அப்ப எனக்கிட்ட உயிர் என்றால் என்னன்ற கேள்விக்குரிய பதில் இல்லை. ஆனா ஒரு உயிர் என்ன செய்யும் கேட்டாது இல்லை. சரியா? எனக்கிட்ட உயிர் என்றால் என்னன்ற கேள்விக்கு விட இல்லை. ஆனா ஒரு உயிர் என்ன செய்யும்ன்ற கேள்விக்குரிய விட இருக்கு.
சரியா மக்கால்? சரி, இதை நாம பார்ப்போம். முதல், ஏன் நாம் பயாலஜி படிக்கணும்? இது அங்கே உயிரியலை கற்பதன் நோக்கம், அல்லது உயிரியலை கற்பதன் ஊடாக அடையக்கூடிய பயன்கள், அல்லது உயிரியலை கற்பதனால் தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இப்படி சொல்றது அதுல பேசிக். சரியா? சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் ஏன் பயாலஜி படிக்கணும்? இவ்வளவு விஷயம் இருக்கக்குள்ள நான் ஏன் பயாலஜி படிக்க வேண்டும்? ஏதாவது கேள்வி. முதலாவது பாத்தீங்கன்னா, இது இந்த அஞ்சு பாருங்க. இப்ப நான் செல்ல போற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அழகுல இருந்தாங்க கேட்கிறேன். இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. வேணும்டா அந்த உயிர் சிறப்பியல்பு மட்டும்தான் இதுக்குள்ள கிடக்குற விஷயம். சரி, பாருங்க. முதலாவது, முதலாவது என்ன? உயிரின் தோற்றம். ஒரு உயிரங்கி இந்த பூமியில எப்படி தோன்றுச்சு? அந்த உயிரங்கி எப்படி பல்வகைமை அடைஞ்சது? அந்த உயிரங்கி எப்படி தோன்றுச்சு? அந்த உயிரங்கி எப்படி பல்வகைமை அடைஞ்சு? சொல்ற விஷயத்தை தான் நமக்கு பயாலஜி படிக்கிறதால கிடைக்கிற பெஸ்ட் நன்மையாவே நாம கருதுறோம். அல்லது பயாலஜியில இருந்து தீர்வு காணக்கூடிய பிரச்சனையில ஒரு உயிரங்கியின் தோற்றம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா அதுக்குரிய விஷயம் கெமிஸ்ட்ரியிலயோ பிசிக்ஸ்லயோ இல்ல, நமக்கு தெரியும். சரி, இது நீ டைவர்சிட்டியில படிப்பேன். சும்மா சொல்லுங்க அப்ப பாப்போம். இப்ப ரிவிஷன் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லி தரப்புறன்றதுக்காண்டி நீங்க அப்படியே அதே மாதிரியே மாறிடக்கூடாது, நட்டிக்க தொடங்கப்படாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்லுங்க பாபு. முதலாவது உயிரங்கி எப்ப தோன்றின? போடுங்க பாபு. அப்படியே அசல் சமையல் காரணமா இருப்படாமக்கா. போடுங்க அம்மா, எப்ப தோன்றின முதலாவது உயிரங்கி? எங்க? ஒரு ஆள் போட்டிருக்கீங்க. ம். மத்தாக ஒரு 3 பேரும் போட்டிருக்கீங்க. 4. நாம ஆன்லைன்ல கிளாஸ் செய்யறோம், சரியா? அப்ப இன்னைக்கு முதலாவது சரியனும் நீங்க எல்லாரும் ஆக்டிவ் லிசனிங்ல தான் இருக்கீங்களா? அப்ப நான் அடிக்கடி கட்டாயம் கேள்விகள் கேட்பேன். பதில் வரலன்னு சொன்னா பேரை சொல்லி கேட்பேன். சரி, அப்ப எல்லாரும் இதுக்குரிய மெசேஜ போடுங்க டக்கு டக்கு. 4 5 6 பேர் போட்டுருங்க. 7. இந்த பொதுவான கேள்விகள் கேட்கக்குள்ள மகால் நீங்க ரிப்ளை பண்ணக்குள்ள எவ்ரி ஒன்ல போட்டு ரிப்ளை பண்ணுங்க. பொதுவான கேள்வி நீங்க ஏதாவது கேட்கணும்னு சொன்னா மட்டும் பிரைவேட் செட் பண்ணுங்க, சரியா? பொதுவான கேள்வி கேட்கக்குள்ள நீங்க மொத்தமாக கேட்கணும். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன சில விஷயம் தானே இது. என்னது? 3.5 BYE என்ன பில்லியன் இயர்ஸ் எகோ. 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முதல் பூமியில் முதலாவது உயிர் தோன்றியதாக சான்றுகள் வருகிறது. இந்த உயிர் தோன்றினை சம்பந்தமா நம்ம டைவர்சிட்டியில படிப்போம். சரி, அப்ப 27 ஆக்களுக்கு டைவர்சிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒழுங்கா போகும். உங்களுக்கு இது ரிவிஷன் கிளாஸாவே போகும். சரி, அப்ப 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முதலாவது உயிர் தோன்றி இதை என்னால கெமிஸ்ட்ரியிலயோ பிசிக்ஸ்லயோ படிக்கலுமா? இல்ல. அப்ப என்ன இதால என்ன எங்க பயாலஜில தான் இதை படிக்கலாம். அப்ப இது சம்பந்தமான விஷயங்கள், அந்த உயிர் எப்படி தோன்றுச்சு, அது என்னென்ன நடந்துச்சு, அந்த உயிருக்கு அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போயிடுச்சு, இது எப்படி கூர்ப்படைஞ்சிச்சு, இந்த விஷயங்கள் எல்லாமே உயிரியலை படிக்கிற ஒரு மாணவருக்கு தான் கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே
உயிரியல படிக்கிற ஒரு மாணவருக்கு தான் கிடைக்கும். சரியா? நான் கொள்ளையா டைம் எதுல எடுக்க விரும்பல, இதுல ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு என்ன. சரி, அப்ப நாம இவ்வளவு அஞ்சல்லாம். சரி, பயாலஜியை படிக்கிறதால எனக்கு வேற என்ன நன்மை கிடைக்கும் கேட்டா, லைட் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கூட இருக்கு. இந்த செலுங்காபாவும் எழுதக்குள்ளையும் அதே மாதிரியா இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது கூட இருக்கா. நான் இப்ப கேமராவுக்கு திரும்பக்குள்ள கொஞ்சம் பிரைட்னஸ் கூடுதுன்னு, அதே மாதிரி எழுதக்குள்ளே அதே பிரச்சனை இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. லைட் பிரச்சனை எழுதக்குள்ளே இருக்கு. இல்ல, என்னன்னு சொன்னா மக்கள், அந்த ரூம்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒட்டோ டிடெக்ஷன் இருக்குது. கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருமா? சரியா? சரி, இந்த பிரச்சனை ஒன்று இருக்குதான், நானும் நோட் பண்ணினேன். இல்ல, படிப்பிக்க கூட கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். நான் போர்ட் பார்த்து நிக்க கூட ஓகே தான் இருக்கும். இங்க திரும்பினோம்னா அந்த பிரச்சனை வரும். சரி, நம்ம வெகு விரைவில் இதை சரி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். சரி, சரி, கவனிங்க மக்கா. அப்ப உயிரின் தோற்றத்தை நீ விளங்குறா பயாலஜிலாம் விளங்கலாம். அதுக்குரிய தீர்வு இங்கதான் கிடக்கு. அதே மாதிரி என்ன, தாவரங்கள்ற கட்டமைப்பு தொழில், இதை பத்தி விளங்குறேன்னு சொன்னாலும் இதை நீங்க வேற எங்கேயும் படிக்க இயலாத ஒரு விஷயம் என்ன. ஏன்டா இது உயிரோட சம்பந்தப்பட்டு. அப்ப இதே நாம பயாலஜில தான் படிக்கலாம் என்ன. அப்ப இது நீ 3வது யூனிட்ல படிக்க போறாய், அதே மாதிரி இது நீ 4வது யூனிட்ல படிக்க போறாய். பயாலஜிய நீ படிக்கக்குள்ள 4வது யூனிட்ல இந்த விஷயங்களை படிப்பாய். இப்ப உதாரணமா ஒரு அந்தோஃபைட்டாண்டுச்சுன்னா அந்த அந்தோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அவரோட வாழ்க்கை வட்டம் என்ன, அவர்ல என்னென்ன பகுதி எழுதிக்கும் இது. இப்ப உதாரணமா ஒரு முதலான கட்டமைப்புண்டா என்ன, துணையான கட்டமைப்புண்டா என்ன, முதலான கட்டமைப்பு எப்படி உருவாகும், துணையான கட்டமைப்பு எப்படி உருவாகும், இவர்ல முதல் வளர்ச்சி எப்படி நடக்கும், துணை வளர்ச்சி எப்படி நடக்கும், ஒரு தாவரத்தில இலட தொழில் என்ன, இலட கட்டமைப்பு என்ன, இப்படின்னு சொல்லி இந்த அளவு ஃபுல்லா படிக்கப்படும். அப்ப ஒரு விஷயத்தை என்னால முழுமையா நான் விளங்கிட்டேன்னு சொன்னா, இந்த தாவரத்தை எப்படி எனக்கு சாதகமா யூஸ் பண்றேன், இதை எப்படி நான் விவசாயத்துல பயன்படுத்துறேன், இப்படியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த 4வது அலக படிக்கிறதால நமக்கு கிடைக்கிற யூஸ், நமக்கு கிடைக்கிற ஒரு பயன், அல்லது தாவரங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பயாலஜில தீர்வு இருக்கு. சரியா? அதே மாதிரி ஒரு உயிர் அங்கிடு அல்லது ஒரு விலங்கு, தாவரத்தை போல விலங்கு, இந்த இருந்த நம்ம எழுதுறேன்னா யூனிட் இப்பதான் எழுத போனா படிச்சாக்களே தெரியும் தானே. என்னது, ஒரு விலங்குட கட்டமைப்பு விளங்கலாம், அதுல தொழில விளங்கலாம். இப்ப உதாரணமா நீங்க இதயத்துல சுற்றோட்டம் படிப்பீங்க, குருதி சுற்றோட்ட தொகுதி படிப்பீங்க, கழிவுகள்ற தொகுதி படிப்பீங்க, இனப்பெருக்க தொகுதி படிப்பீங்க. இந்த எல்லா தொகுதிகள் படிக்கக்குள்ளையும் அந்த தொகுதிகளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்பு எப்படி இயங்கும், அந்த ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் என்ன நோய் வரும், இதான் படிப்போம் இது. அப்ப இதை நான் படிச்சுட்டேன்னா நானும் ஒரு விலங்கு தானே. அப்ப மனிதனும் ஒரு விலங்கு. அப்ப மனிதன் கட்டமைப்பை நான் படிக்கிறதால என்னால என்ன செய்ய இயலும், எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலும், நோய்கள் வராம தடுக்க இயலும். அப்ப அது அடுத்த படம். சரியா? அப்ப இங்க எழுதுனா நோய்கள் சம்பந்தமான அறிவு கிடைக்கும்.
என்னடையும் நோய்கள் சம்பந்தமான அறிவு கிடைக்கும் எனக்கு. அப்ப நோய்கள் சம்பந்தமான அறிவு எனக்கு கிடைச்சிட்டு வையேன், நான் என்ன செய்வேன்னா முதலாவது என்னென்ன செஞ்சா நோய் வரும் தெரிஞ்சுக்குவேன். அப்ப இப்ப உதாரணத்துக்கு கொரோனா வர கொரோனா பரவின டைம்ல உயிர் சேதம் கடும் கூட. கோடிக்கணக்கான மக்கள் ஒட்டுமொத்தமா கொரோனாவால எல்லா நாடுகள்ல இருந்து இறந்திருக்காரு. கிட்டத்தட்ட நாம ஒரு 2 வருஷத்துக்கு மேல நாம லாக்டவுன் சொல்ற பேர்ல வீட்டுக்கு இருந்திருக்கோம். உயிர்கொல்லி நோய் எவ்வளவு ஆபத்தான. இப்ப செல்வோமே திரும்ப கொரோனா பரவுதுன்னு இருப்போமே, யாராவது ஒரு ஆள் இந்த கொரோனாக்கு பயப்படுவோமா? ஏன்? இப்ப தெரியும் கொரோனா செல்றது ஒரு வைரஸ் வருத்தம் பிரச்சனை, வைரஸால தொற்றுகின்ற நோய். அது சுவாசத்தின் மூலம் பரவுது. அதுக்கு மாஸ்க் போடணும், போட்டா சுவாசத்தின் மூலம் பரவுறதை தடுத்துடலாம். அந்த நோய் வரந்துகின்றால தனிமைப்படுத்தணும் சொல்லி தெரியும். வேக்சினேஷன் நிறைய பண்ணிருக்கோம். அப்ப இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறதுக்கான வேலைகள் நடக்குது. என்ன அப்ப நோய்கள் சம்பந்தமான அறிவு கிடைக்கும் நீ பயாலஜி படிச்சீங்க. இது எங்க இருக்குன்னு கேளுங்க. இது நாம அந்த 5வது யூனிட்லயே ஒவ்வொரு தொகுதியிலையுமே படிப்போம். காணாதுக்கு மைக்ரோபயாலஜிலையும் படிப்போம். நோய்க்காரன் என்ன, இப்ப ஒரு என்ன நோய், பாக்டீரியாவால என்ன நோய் பரவும், வைரஸால என்ன நோய் பரவும், இது மனிதர்களுக்கு எப்படி பரவும், எல்லாம் படிக்கப்படும். அதை எப்படி கட்டுப்படுத்துற, இதுக்கு என்ன நுண்ணுயிர் கொல்லிகள் பாவிக்கிற, ஆன்டிபயோட்டிக்ஸ் இது என்ன பாவிக்கிற, இது எல்லாமே படிக்கப்படும். அப்ப 5வது அளவிலையும் படிக்கப்படும், 9வது அளவிலையும் படிக்கப்படும். சரியா? சரி, அப்ப இதுல ஏதாவது நோட் பண்ண நோட் பண்ணுங்க. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். 2 நிமிஷமா கொள்ளையா இல்ல. அடுத்தது மகால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதுக்குரிய மெட்டீரியல் எல்லாம் வரும் உங்களுக்கு, பிடிஎஃப் எல்லாம். நான் சொன்ன மாதிரி தான் அடுத்த சனிக்கிழமை கிடையில உங்களுக்கு இதுக்குரிய மெட்டீரியல் எல்லாம் கிடைக்கும். அப்ப நீங்க இதுல ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கோங்க. சரி, வச்சுக்கிட்டு நான் ஏதாவது இப்ப நிறைய விஷயம் கதைப்பேன். இது எப்படி ஞாபகம், இப்ப இதுல ஒன்று செல்லல, இது தேவையில்லை. என்ன 0.125 மார்க்ஸுக்குரிய விஷயத்துக்கு மினக்கிற தேவையில்ல கொள்ளையா. அப்ப நிறைய விஷயம் பின்னுக்கு வர இடங்கள்ல நான் நிறைய கதைப்பேன். அதாவது அவடத்துக்கு ஒரு பிசிக்ஸ் விஷயம் தேவைண்டா அதையும் சொல்லுது, அவடத்துக்கு ஒரு கெமிஸ்ட்ரி விஷயம் தேவைண்டா அதையும் சொல்லுது, அதை விளங்குறது. அப்ப நீ தான் உனக்கு தேவைண்டா அதை நீ வேற ஒரு ஷோர்ட் நோட்டை வந்து போட்டு ஒரு காப்பியை போட்டு நோட் பண்ணியா. அடுத்து நோட்ஸா தர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்மளோட அந்த பிடிஎஃப்ல கிடக்கு. சரியா? சரி, அப்ப நீங்க இதை கொஞ்சம் ஏதாவது குயிக்காக நோட் பண்ணிக்கங்க. குயிக்காடுங்க, ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷம். இந்த லைட் பிரச்சனையே பாப்பமா எந்த வரைக்கும் அது பெரிய ஒரு இஷ்யூவா இல்ல. பண்ணிச்சுன்னா அந்த எழுதக்குள்ள இல்ல, திரும்பினோன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கூடுதானே. சரி, நம்ம அதை செய்வோமா? சரியா? உள்ளியா டைம் எடுக்கப்படா கால் ரிவிஷன் கிளாஸ் தானே, எந்த வரைக்கும் சோட்டா பார்த்துட்டு போயிட்டு. மைக் ஆஃப் பண்ணுங்க அப்துல்லா. சரி, நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன்.
சரியா மக்கள்? சரி, அப்ப இதை அழிக்கணும். இப்படி இருந்தா எவ்வளவு லேசா இருக்குல்ல எல்லா அழகும். அரை மணி தியாலத்துல ஒரு யூனிட் முடிக்குதான். என்ன வருவீங்க இன்ஷால்லா நீங்க 2 ஹவர்ல ஒரு ஒரு பயாலஜில இருக்கிற ஒரு செக்ஷன் முடியுது என்ற அளவுக்கு ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு நீங்க தொடர்ச்சியா கொடுக்குற முயற்சியில இருக்காது. அப்ப அடுத்த விஷயம், சரி, என்னது? இயற்கை வளங்கள். சரியா? அப்ப இயற்கை வளங்கள் முதலாவது என்னென்று தெரியணும். என்ன? எந்த இயற்கை வளம் எவ்வளவு முக்கியமானது என்றது தெரியணும். எந்த இயற்கை வளம் எவ்வளவு அரிதா இருக்கின்றது தெரியும். என்ன? அப்படி தெரிஞ்சாதான் அதை நீ முகாமைத்துவம் செய்வாய். முகாமைத்துவம் சொன்னா மேனேஜ்மெண்ட். இயற்கை வளங்களை முகாமைத்துவம் செய்யணும். ஏன் நான் இயற்கை வளங்களை முகாமைத்துவம் செய்யணும்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நாம கனி கனி எண்ணெய் எடுத்து, கச்சா எண்ணெய்கள் அப்படியான ஆட்கள் எடுத்து அதுல இருந்து பிரிச்சு பெட்ரோலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நாம நிலத்தீக்கில இருந்து தங்கத்தை எடுத்து தங்கம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய உலோகங்களை நிலத்தீக்கில இருந்து எடுத்து கனிப்பொருட்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி யூஸ் பண்ணிட்டு இப்ப இருக்கக்குள்ள என்ன பிரச்சனை வரும் சொன்னா, சில இயற்கை வளங்கள் தீர்ந்து போகும், இல்லாம போகும். உதாரணமா நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரத்தினக்கல் இப்படி சொல்றது, இல்லாட்டி இந்த தங்கம் இப்படி சொல்றது, நீங்க தோண்ட 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 ஊறி ஊறி வார ஆள் இல்லை. உதாரணத்துக்கு சும்மா சொல்றேனே, பூமிக்குள்ள ஒரு 1000 கிலோ தங்கம் அரிக்கு. பூமிக்குள்ள சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1000 கிலோ தங்கம் தான் இருக்குன்னு சொன்னா 1000 கிலோ தங்கம் தான் இருக்கி. நீ எடுக்க எடுக்க அது ஊறி ஊறி வார கதையெல்லாம் இல்லை. சரியா? அப்ப நீங்க எடுத்து பாவிச்சு முடிச்சிட்டீங்க சொன்னா அது முடிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தங்கம் இருக்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி நீங்க உமாவா அப்பா தம்பி நான் எல்லாரும் போய் கிடந்து தோண்டி அவ்வளவு தங்கத்தை எடுத்து நீங்களே நெக்லஸ் செஞ்சு போட்டுட்டீங்கடா, எதிர்காலத்துல வர பிள்ளைகளுக்கு தங்கம்டா என்னன்றே தெரியா போயிடும். கிடைக்கிற அவ்வளவு பெட்ரோலை எடுத்து நீங்க பிரிச்சு பாவிச்சு புகையை அனுப்பி ஓசோன் படையின் ஓட்டையை போட்டு விட்டீங்கடா, எதிர்காலத்துல வர பிள்ளைகளுக்கு பெட்ரோல் சொல்ற விஷயமே கிடைக்காம போயிடும். இப்படி நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இப்படி எவ்வளவு விஷயங்கள் அழிஞ்சு போய்த்திரும். மண்ட வளம் இல்லாம போய்த்திரும். காடு வளம் சொல்ற ஒன்று இல்லாம போய்த்திரும். அப்ப முதலாவது இயற்கை வளம்டா என்னென்று தெரியணும் உனக்கு. 2வது இந்த இயற்கை வளம் எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரியணும். 3வது அதை நான் எப்படி பயன்படுத்தணும் தெரியணும். இதெல்லாம் தெரியணும்டா இயற்கை வளத்தை பத்தி படிக்கணும். இயற்கை வளத்தை பத்தி கெமிஸ்ட்ரியிலயோ பிசிக்ஸ்லயோ மெட்ஸ்லயோ படிக்க மாட்டோம். எங்க படிப்போம்? பயாலஜிலாம் படிப்போம். அப்ப இயற்கை வளங்களை முகாமைத்துவம் செஞ்சு நீண்ட நாள் பாவிக்கணும். இதுக்கான அறிவு பயாலஜில கிடைக்கும். முதலாவது இயற்கை வளம்டா என்ன என்ன சொல்லுங்க மாமு. இதை வந்து புதுசா பாக்குற மாதிரி கேட்டு தீக்காம மக்கள். இயற்கை வளம் என்றால் என்ன சொல்லுங்க. ஒரு ஆள் சொன்னா போதும், எல்லாருக்கும் டைம் தர இல்லாத என்ன. ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு ஆள் சொன்னா போதும். யாராவது ஒரு ஆள். இல்லாட்டினா இப்ப சொல்லிக்க இப்ப யாருந்து குயிக்கா குயிக்கா. இயற்கை வளம் என்ன? யாராச்சும் ஒரு ஆள் போடுங்க மக்கள். இயற்கை வளம் என்ன? குயிக்கா போடுங்க மெசேஜ். என்ன இயற்கை வளம் சொன்னா?
டைம் போகுது. நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் படுகின்றதும் படுகின்றதுமான சக்தி மற்றும் பதார்த்தம். அவ்வளவுதானே? சரி, அப்ப முதலாவது நல்லா பாருங்க, நீங்க டெய்லியும் பாவிப்பீங்க, சரியா? அதால உங்களோட பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில உயரும். பெட்ரோல் விற்கிறவனுக்கு லாபம் தானே, நமக்கு தங்காசி போகும் என்ன? அப்ப பொருளாதார ரீதியா ஒரு லாபம் இருக்கு. டெய்லியும் அதுல ஏதோ ஒரு தேவை இருக்கும், இல்லைங்களா? அப்ப டெய்லியும் ஏதோ ஒரு தேவை இருக்கும். அது உண்ட பொருளாதார ரீதியான அபிவிருத்திக்கும் தேவைப்படும். அதே நேரம் அது இயற்கையில கிடைக்கும். அதே நேரம் அது உனக்கு இயற்கையில கிடைக்கும். இப்படி இருக்கிற அது எனர்ஜியா இருந்தாலும் சரி, சக்தியா இருந்தாலும் சரி, அல்லது அது ஒரு சடமா பதார்த்தமா இருந்தாலும் சரியா? இதான் அந்த இயற்கை வளம். அப்ப எனக்கு முதல் இயற்கை வளம் இயற்கையில கிடைக்கும் தெரியணும். அது என்னையா இருக்கும் தெரியணும், எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அப்ப இப்ப நான் பாப்பேன், பெட்ரோல் ஒரு 2 நிமிஷம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ். சரியா? சரி, சரி, இல்லை நீ தொலைபேசி அழைப்பு கொண்டு வந்துட்டு மக்கா. சரி, அப்ப ஒரு இயற்கை வளம்டா என்னன்னு தெரியணும், அதை எப்படி பாவிக்கணும்னு தெரியணும், அதுல எந்த அளவுக்கு அவர் முக்கியமானால் எந்த, உதாரணமா சூரிய சக்தி, சூரியன் ஒளி சக்தி என்று சொல்றது என்றும் நிலையான உண்டு. அதை நான் எவ்வளவு பயன்படுத்தலாம், அது சுரண்டலா கடைசுரையும் வர என்ன. ஆனா லிமிட் பண்ணிருக்கிறோம், நான் எவ்வளவு பயன்படுத்திட்டேன்னா அது சுரண்டு. ஏன் இது அடுத்த சந்ததிக்கு போகாது. இப்ப யோசிச்சு பாருங்க,
1000 கிலோ தான் தங்கம் இருக்கு. 1000 கிலோ வேணா வலிச்சு எடுத்து நெக்லஸ் ஆக்கி போட்டுட்டேன்னா என்ன செய்யறது? மிச்ச சந்ததிக்கு என்ன செய்யறது? அடுத்த தலைமுறை தங்கம் தள்ளுற ஒன்றே பார்க்காது. அப்ப என்றும் நிலையான சக்திகளை யூஸ் பண்ண தொடங்கணும். லிமிட் பண்ண சக்தியை நாம லிமிட் பண்ணி பாவிக்கணும், அல்லது அடுத்த சந்ததியை கொடுக்கிற முகமா அதை நான் ஒழுங்கமைக்கணும். இதாமும் அமைத்தும். இந்த அறிவுலாம் எப்போ வரும்னா, நீ உயிரியல் படிச்சு நம்ம இதுல படிப்போம் 8வது இயற்கை வளங்கள். அந்த இயற்கை வளங்கள் சம்பந்தமான அறிவு உனக்கு கிடைச்சா தான் வரும். இப்ப சொல்ல போனா காடு ஒரு இயற்கை வளம், அரிமரங்கள் ஒரு இயற்கை வளம், மண் ஒரு இயற்கை வளம். அத இதுகளை நாம் முகாமை செய்யணும். இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, டெய்லியும் காலத்தால ஒரு மொத்தமா ஒரு ஒரு பொடியன் ஆத்தங்கரைக்கு தண்ணியில குளிக்கிறது போவா. இது வழக்கம் மாதிரி. நீ இன்றைக்கு பின்னரம் போய் ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற மண்ணை வளர்த்து அள்ளிட்டு வந்துட்டாயிடுச்சுன்னா, நாளைக்கு காலத்தால அங்க குளிக்க போற அந்த மூத்தமா போவாதான். அவருக்கு தெரியுமா மடு தொட்டி வச்சிருக்கானு? ஒரு இயற்கை வளம் இது என்ன வருது. அப்ப உயிராபத்து வருமே. அப்ப இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா, கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்னைக்கு முதல் இது என்னன்னு தெரியும். சரியா? அப்ப கவனம் கால் சரிங்களா? சரியா? அப்ப இது சம்பந்தமான அறிவு உயிரியல படிக்கிற ஒரு ஆளுக்கு தான். சரியா? அப்ப அடுத்தது முதலாவது அளவு முடியுதுனே, அதுல என்னைக்கு ஒன்றும் இல்லை. அப்ப கடைசியா